Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கொல்கத்தா பேஸ்ட் இந்த கம்பெனி 2000ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க எஃப்எம்சிஜி செக்டர்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜரா வீட் பேஸ்டு டெரிவேட்டிவ்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 7 ஃபேக்டரிஸ் இருக்கு. பர்டிகுலரா வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி ரீஜன்ல வச்சிருக்காங்க. அண்ட் 25 பிளஸ் C&F ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. 200 பிளஸ் ப்ராடக்ட் ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில கரண்டா 200 பிளஸ் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 70,000 பிளஸ் ரிட்டைலர்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு டோட்டல் இந்தியால பேன் இந்தியா நெட்வொர்க் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட கரண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ டிஃபரெண்ட் வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல கிரெயின்ஸ், ஸ்பைசஸ், ஸ்நாக்ஸ், பல்சஸ் அண்ட் அதர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுல கிரெயின்ஸ் வெர்டிகல்ல பாத்தீங்கன்னா ஆட்டா, மைதா, டாலியா, சத்து, சூஜி, பேசன் அண்ட் மில்லட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஸ்பைசஸ்ல பாத்தீங்கன்னா ஹோல், பவுடர் அண்ட் பிளண்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் வெர்டிகல்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இதுவே பல்சஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அதர்ஸ் கேட்டகரியில பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ், ரைஸ் அண்ட் பப்பட்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நம்ம ஊர்ல ஐடிசி கம்பெனி எப்படி ஆசீர்வாத் அந்த மாதிரி டிஃபரெண்ட் பிராண்ட் நேம்ஸ்ல டிஃபரெண்ட் எஃப்எம்சிஜி செக்டர் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா ரீஜன்ல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். கரண்டா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல 42 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு B2C ஆபரேஷன் அதாவது பிசினஸ் டு கன்சியூமர் ஆபரேஷன்ஸ்ல இருந்து 76.98% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் B2B ஆபரேஷன்ல இருந்து 12.54 அண்ட் இதுவே சேல் ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 10.48% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூஸ் B2C ஆபரேஷன்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் எப்பவுமே பிசினஸ் டு கன்சியூமர் ஆபரேஷன்ஸ்ல தான் அதிகமான பேட் மார்ஜின் நமக்கு கிடைக்கும். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 35.43 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 224.13 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 306 rupees சொல்லிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 322 rupees per share சொல்லிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனியோட EPS இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட earnings per share 9.74 rupees சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 33.06 வரும். இப்போ இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். FMCG இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோ 38.65 சொல்லிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7,739 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸோட growth பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 12.04% மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 15.81% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் 19.81% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.22 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ
1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24ல 1.375 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.248 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். FMCG செக்டார்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பாத்தீங்கன்னா பதஞ்சலி ஃபுட்ஸ் அண்ட் AW அக்ரி பிசினஸ் லிமிடெட், அதாவது அதானி வில்மர் லிமிடெட்னு புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த செக்மெண்ட்ல ஐடிசியும் வரணும். பட் ஐடிசிக்கு FMCG செக்டார்ல இருந்து மட்டுமே அதிகமான ரெவன்யூஸ் வரதில்ல. ஐடிசிக்கு மல்டிபிள் செக்மெண்ட்ல இருந்து ரெவன்யூஸ் வர்றதுனால இந்த கம்பெனியோட டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸா அதை கன்சிடர் பண்ண முடியாது. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். FMCG செக்டர் வந்து எப்பவுமே அழியாத இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கலாம். கன்சிஸ்டன்டா growth கொடுக்கிற இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி வந்து FMCG செக்டர் இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2030 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்தியாவோட டோட்டல் பேக்கேஜ் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து 18,77,251 crores டச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 10.9% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனிக்கு வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல இருந்து மட்டுமே மோர் தென் 70% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன் கேஸ் இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இந்த ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 16% இருக்கு. ஆக்சுவலா அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருந்ததுன்னா ஸ்ட்ராங் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட நியூ ஃப்ளோர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை டார்ஜிலிங்ல செட்டப் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 22 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 24 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 408.80 crores அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 rupees பேசிஸ்ல எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 25 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 29. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75.3% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 64.07% மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 19 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 6% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் பீரியட்ல நிறைய ஐபிஓஸ் ஓபன் ஆகுது. ஸோ உங்களோட ஃபண்டை எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ணுங்க. நான் எந்தெந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸல் மேப்பை நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.